ஹலோ வீப்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஒன் பீஸ் மங்கால லேட்டஸ்ட் சாப்டரான சாப்டர் 1154 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாப்டரில் நமக்கு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. ஜெயன்ஸுக்கு நடுவில் நடக்கிற ஒரு சிவில் வார், ரெவரியில் சாவடிக்கப்பட்ட ஒரு பேர் தெரியாத அட்மிரல், அண்ட் ஃபைனலி நம்ம இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ராக் ஸ்டேஜ் கூட ரிவீல். இது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரில் இருக்க மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது கூடவே ஹிடன் டீட்டெயில்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் ரீகாப் வீடியோவாக தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது வியூ டிவி. அப்புறம் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இன்னும் அனிமே ரிலேட்டடான கண்டென்ட் நிறையா இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம கேட்டு உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது 63 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அண்ட் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நமக்கு ஒரு ஐலாண்டை காட்டுறாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி இதை பார்க்க எல்பாஃப் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் லார்ட் யோருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அண்ட் நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ப்ரெசென்ட்டில் ரொம்ப ஓல்டஸ்டான ஒரு கேரக்டர்னா அது யாருல் தான். ஸோ யாரோட பார்ட்னர் மோஸ்ட் ப்ராபபிலி ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த ஃப்ரெண்ட் யோருல ஏதோ ஒரு சின்ன பொண்ணை அடித்து சாவடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணோட பேர் சார்லோட்டி இன்லேன். அண்ட் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க, ஷி வாஸ் அ மேர் ஹியூமன் சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சின்ன டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா பல தியரிக்கு ஒரு எண்டு கார்டு போடுது. ஏன்னா பல பேர் வந்து பிம்மம் ஒரு ஜெயிண்டாக இருக்கலாம், இல்லை ஜெயிண்ட் ஹியூமன் ஹைபிரிடாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பல தியரி உருவாக்கிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு இப்போ தான் பிக்மம் வந்து ஹியூமன் சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்த பேனல்லே யோருல இறந்த அதே வருஷத்தில் எல்பாஃபில் பல கலாமிட்டிஸ் வந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சடனாக உருவாக்குற நெருப்பு, புயல் காற்று, கடுமையான பனி, இது எல்லாமே வந்து எல்பாஃபில் வளர்ந்த பயிர்களை நாசப்படுத்திடுது. இது மாதிரி பல கலாமிட்டிஸ் வர்றதுனால எல்பாஃபோட வெதருமே ரொம்ப பாதிக்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு வெதரில் யாருமே ஃபிஷிங்க்கு போகிறது இல்லை. ஸோ ஃபிஷிங்குமே தடுத்து நிறுத்தப்படுது. இந்த ஒரு ரீசனால எல்பாஃபில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உருவாகுது. ஏன்னா பாருங்களேன், எந்த ஒரு பயிருமே வளர்றது இல்லை, அது கூடவே ஃபிஷிங்கும் இல்லை. ஸோ சுத்தமாக உங்களுக்கு சாப்பாடு இருக்காது. இதுக்கு அடுத்த பேனல்ல நமக்கு எல்பாஃபோட ராயல் பேலஸை காட்டுறாங்க. இங்கே லோக்கியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே அந்த குழந்தை தான் காரணம். நீங்கள் அதை சீக்கிரமாக சாவடிக்காததுனால தான் இந்த மொத்த எல்பாஃபுமே சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த நம்ம தெளிவாக பார்க்கலாம். எஸ்திரி வந்து லோக்கியை அவனோட பேர் சொல்லி கூட கூப்பிட விரும்பல. இதுக்கு ஒரு ஜெயிண்ட் வந்து இது எல்லாமே ஏன் கோஇன்சிடென்ஸாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. பட் அந்த டைம்லாம் ஏதோ உடையிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னது அதுன்னு பார்த்தா லோக்கி வந்து டோருக்கு பின்னாடி வந்து இந்த ரூம்குள்ளே வர ட்ரை பண்ணியிருப்பான். இதை பார்த்துட்டு எஸ்திரித் பயந்துட்டு, இதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டரை என் பக்கத்தில் கொண்டு வராதிங்க, அதை எடுத்துட்டு வெளியே போங்கன்னு சொல்லியிருப்பா. ஸோ அந்த ஜெயின்ட் சர்வன்ட்ஸ்மே வேற வழி இல்லாமல் லோக்கியை வெளியே கூட்டு போவாங்க. அந்த ஜெயின்ஸ் வந்து லோக்கியை வெளியே கூட்டு போகிற அந்த டைமில் எஸ்திரி வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, ஃபர்ஸ்ட் அந்த மான்ஸ்டரோட கண்ணு நடுத்து நோண்டி எடுங்க, இல்லைனா அதோட சாபத்தால் மொத்த எல்பாஃபுமே அழிஞ்ச போயிடும்னு சொல்லியிருப்பா. லோக்கி அப்போதைக்கு ஒரு சின்ன குழந்தை தான். அந்த சின்ன குழந்தைல அப்படின்னா பெரிய சாபம் வந்துட போகுது. அதுக்குன்னு அந்த குழந்தையோட கண்ணு நடுத்து நோண்டி வெளியே எடுக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ஒன் பீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேயே ரொம்ப ஒஸ்டான ஒரு பேரண்ட்னா அது எஸ்திரி தான் இருக்க முடியும். இதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த பஞ்சத்தால் ஜெயன்ஸ் படுற கஷ்டத்தை தான் காட்டுறாங்க. ஒரு குழந்தை வந்து பசியால் அழுதுகிட்டு இருக்கு. ஆனால் அந்த குழந்தையோட அம்மா வந்து இதுதான் லாஸ்ட்டாக வச்சிருந்த பிரெட்டு, அதையும் நான் வாங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஜெயன்ஸோட சிவில் வாரியுமே காட்டுறாங்க. ஜெயன்ஸ் மத்தியில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம ஏன் ஹியூமன்ஸோட கிங்டம் ரைட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே திருடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இப்படி பண்ணால் நம்ம மற்ற எல்பாஃப் மேலேயுமே ஒரு மிகப்பெரிய பழி விழுந்துடும், நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அண்ட் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மற்ற ஜெயிண்ட் வில்லேஜஸ் லைக் ஹண்டர் வில்லேஜஸ்ல இருக்க ஜெயின்ஸ் எல்லாமே மற்ற வில்லேஜஸை ரைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஜெயின்ஸ் எல்லாமே பசியால் சண்டை போகிறதுனால பல பேர் வந்து அவங்களோட உயிர் இழக்கிற சுச்சுவேஷனுமே உருவாகுச்சு. இது மாதிரி மக்கள் எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க பிரச்சனையால ரொம்பவே குழம்பி இருக்கப்ப அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அதை ஈஸியாக நம்பிடுவாங்க. அண்ட் இந்த கேஸில் லோக்கி வந்து கேர்ஸ் ஆயிருக்கான், அவனோட கேர்ஸ் தான் எல்பாஃப்க்கு இவ்வளோ கிளம்பிட்டி உருவாக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்பிடுவாங்க. அந்த சின்ன குழந்தையால என்ன கிளம்பிட்டு உருவாக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த சின்ன குழந்தைக்கு என்ன கேர்ஸ் வரும், இது எதையுமே யோசிச்சு பார்க்காம அப்படியே கூட்டுத்தனமாக நம்ப வேண்டியது. அண்ட் இந்த நம்பிக்கையில் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப பைத்தியமாக மாறிடுவாங்க. அதில் ஒருத்தர் ஹஜ்ருடின் கிட்ட போயிட்டு, உன் தம்பியால் தான் இவ்வளோ பெரிய கேர்ஸ் வருது, அதுக்கு பதிலாக உன்னை சாவடிச்சிட்டா நீ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்ப, ஸோ நீ பண்ணுற சாக்ரிஃபைஸ் வந்து எல்பாஃபை காப்பாற்றுன்னு சொல்லுவார். இந்த இடத்துல தான் நம்ம இந்த மக்களோட கம்ப்ளீட் ஸ்டூபிலிட்டியை பார்க்குறோம். லோக்கியை கேர்ஸ் செய்யலன்னு சொல்கிறதே ஒரு தப்பு. பட் இதில் அவங்க அண்ணனை சாவடிச்சு அந்த கேர்ஸ் எல்லாமே போயிடுமா? என்னடா முட்டாள்தனமான நம்பிக்கை இது. இங்கே ஹஜ்ருடினை டிஃபெண்ட் பண்ணுறதுமா, ஈடா வந்து என் பையன் க்யூட்டானவன், அவன் தான் அந்த உலகத்திலே ரொம்ப நாள் வாழ போகிற ஒரு மனுஷன் சொல்லிட்டு இருப்பா. அண்ட் இந்த இடத்துல நம்ம ஈடாக்கும் எஸ்திரித்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நல்லாவே பார்க்கலாம். ஹஜ்ருடினை சாவடிக்கணும்னு சொன்ன ஜெயிண்ட் வந்து ஈடா கூட சண்டை போயிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த டைம்ல தான் கிங் ஹரால்டோட என்ட்ரி. ஹரால்டு வந்து அந்த ஜெயிண்டோட தலையில பளிச்சுன்னு ஒரு அடி கொடுத்துட்டு இந்த எல்பாஃபோட பஞ்சமே கிளியர் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. ஹரால்டு வந்து பல ஹியூமனேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல. ஸோ இப்போ எல்பாஃப்க்கு பிரச்சனைன்னு கேட்ட உடனே அவங்க எல்லாருமே எல்பாஃப்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் எல்பாஃப்க்கு பல கப்பல்களில் சாப்பாடு அமைச்சு வச்சிருப்பாங்க. இங்கே நமக்கு ஹரால்டு என்ன சொல்லுவார்னா, இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுவார். அண்ட் இந்த சின்ன உலகத்தை நம்ம எல்லாருமே ஈக்குவலாகவும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கடுத்து நமக்கு குயின் எஸ்திரித் இறந்த போனதாக சொல்லியிருப்பாங்க. அவங்க சாகுறப்ப அவங்க கடைசி மூச்சில் கூட லோக்கியோட அந்த கேர்ஸ் தான் எல்பாஃபோட நிலைமைக்கு காரணம்னு சொல்லிக்கிட்டே சேர்த்துருப்பாங்க. இதனால மக்களில் பல பேர் கூட லோக்கியோட அந்த கேர்ஸ் தான் குயினை சாவடிச்சதை நம்பிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங் ஹரால்டு வந்து லோக்கியை பார்ப்பாரு.
லோக்கியோட கண்ணில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால தான் அவனோட கண்ணில் பேண்டேஜ் போட்டிருக்கதா மற்ற ஜெயின்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. என்னதான் லோக்கிக்கு ஒரு 2-3 மாசம் வயசா இருந்தாலுமே அவன் அந்த சின்ன வயசுலயே பாசத்துக்காக எங்கிறதா கம்ப்ளீட்டா விட்டுருப்பான். ஹரால்டு வந்து எல்பாஃபோட அந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக பல டிசிஷன்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அண்ட் இதுல ஆல்ரெடி சிவில் வாரால பிரிஞ்சு போன வில்லேஜ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்க்கறது, ஜெயின்ஸ்க்கு மத்தியில பீஸை கொண்டு வரது, இது மாதிரி டிசிஷன்ஸ் அவர் ப்ரையாரிட்டி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஒரு காரணத்தினால லோக்கி வந்து அவர் ஒழுங்கா பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக லோக்கியை எஸ்திரிதோட அண்ணன் கிட்ட கொடுத்துருவாரு. இது வந்து ஹரால்டு பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புனே சொல்லலாம். அட்லீஸ்ட் லோக்கியை ஈடாகிட்டையாவது கொடுத்துருக்கலாம். ஈடாவது லோக்கியை ஒழுங்கா பார்த்துட்டு இருப்பா. அண்ட் லோக்கிக்குமே அவன் ஏங்கன்னா பாசம் கிடைச்சிருக்கும். மேபி ஹரால்டு பண்ண இந்த ஒரு டிசிஷன் தான் ஹஜ்ருடனுக்கும் லோக்கிக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய வீசலை கொண்டு வந்திருக்கும். ஆனால் இதுக்கு அடுத்த வேலையில் நமக்கு ஹஜ்ருடனும் ஈடாவும் பேசிட்டு காமிச்சிருப்பாங்க. இங்க நமக்கு ஈடா ஹஜ்ருடன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு காமிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்ததா இன்னொரு ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க. அதாவது இது வந்து பிரசன்ட் டைம் வந்து 56 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க யாரும் கிங் ஹரால்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யாரும் வந்து கிங் ஹரால்டு கிட்ட ரெவரியில் அந்த இன்சிடென்ட் வந்தப்ப நீ அங்கே இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு ஹரால்டு வந்து அங்கே இருந்ததாகவும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவனை பாடி கார்டை ஸ்மகிள் பண்ணி கூட்டு போயிருந்ததாகவும் சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல ஹரால்டு வந்து நமக்கு ஒரு மர்டரை மென்ஷன் பண்ணுவார். சப்போஸ் இந்த ஒரு மர்டர் மட்டும் நடக்கலைன்னா ஹரால்டு வந்து எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்களாம். இதுக்கு யார் என்ன சொல்லுவார்னா, நீ மட்டும் மாட்டியிருந்தனா அவன் நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்கும், நீ இந்த காலிரா வாராம கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதுக்கு ஹரால்டு வந்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட் உண்மையா, அது ஜஸ்ட் ஒரு கதை தானே நினச்சிட்டு தான் சொல்லுவார். பட் யாரும் என்ன சொல்லுவார்னா அது எல்லாமே உண்மைதான். பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே கடலில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம எல்பாஃப்க்கும் பல லெட்டர்ஸ் போடுவாங்க. பட் அவங்க லாஸ்ட்டாக ஒரு லெட்டர் போட்டாங்க. அந்த லெட்டரில் வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்கள பிடிச்சதா சொல்லியிருப்பாங்க. லிட்டரலாக ஒரு 100 ஸ்ட்ராங்கான ஜெயண்ட் வாரியர்ஸ் வேர்ல்டு கவர்மெண்ட் பிரிசனஸாக பிடிச்சி வச்சிருப்பாங்க. இது கூடவே யாரும் வந்து இன்னொரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் சொல்லுவார். அதாவது யாரோ ஒருத்தர் அந்த பவர்ஃபுல்லான ஃபோர்ஸை எதிர்த்தாங்களாம். ஆனால் அவங்க கடைசியாக தண்ணிக்குள்ள முழுகி போயிட்டாங்களாம். அண்ட் மேபி இது வந்து ஹரால்டோட ட்ரீமை வந்து தடுத்துட்டு இருக்கணும்னு சொல்லுவார். நீங்கள் நம்மளுக்கு சில பேனல்ஸில் லோக்கியுமே காமிச்சிருப்பாங்க. இதில் லோக்கியை பார்த்துக்கிறதுக்காக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட எஸ்தேதோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கியை மிஸ்ட்ரீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் லோக்கி கிட்ட அவனோட கேர்ஸ் தான் என் தங்கச்சி சாவடிச்சதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இதுக்கடுத்து ஒரு 3 பேனல் காமிச்சிருப்பாங்க. ஒரு பேனலில் லோக்கி வந்து சோகமாக இருப்பான். நான் அடுத்த பேனலில் அவன் ஸ்மைல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கான ரீசனை வந்து கீழே போட்டிருப்பாங்க. அதாவது ஸ்டீவர்ட் இருக்கான்ல, அதான் எஸ்தேதோட அண்ணன், அவனோட பாடியை வந்து ரிலம் ஆஃப் டேட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்களாம். ஸோ மேபி லோக்கி வந்து அவனை ஏதாவது பண்ணியிருக்கலாம். இதுக்கு அடுத்ததா கிங் ஹரால்டு வந்து அவரோட அடுத்த வாய்ஸுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இதில் வந்து அவர் மக்கள்கிட்ட நம்ம எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வார்த்துக்கிட்டே இருப்பாரு. இதில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஹரால்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. இதையுமே நம்மளால இந்த பேனல்ஸில் பார்க்க முடியும். ஹரால்டு வந்து ப்ரெசன்ட் டேலேருந்து 48 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த வாய்ஸுக்கு போயிருப்பாரு. அண்ட் ஹரால்டு ஒரு பக்கம் வாய்ஸுக்கு போனதுக்கப்புறம் லோக்கி வந்து ஒரு சில கேங்கை சேர்த்துக்கிட்டு ஊருக்குள்ளே பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். மக்களோட வீடை அடிச்சு நொறுக்கிறது, அவங்கள அடிச்சு துரத்துறது, இது மாதிரி சொல்லிட்டு பல அரசாங்கம் பண்ணிட்டு இருப்பான். இதை தடுத்து நிறுத்தி ஹஜ்ருதீன் வந்து இது எல்லாமே நம்ம அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினது, இது எதுக்கு நீ அடிச்சு நோக்குறேன்னு கேட்பாரு. இதுக்கு லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்றது, நீ ஒரு இல்லெஜிமேட் த்ரோவேன்னு சொல்லியிருப்பான். பட் டெக்னிக்கலாக ஹஜ்ருதீனை யாருமே தூக்கி போடல, லோக்கியை தான் அவங்க அம்மா தூக்கி போட்டிருப்பாங்க. அண்ட் நமக்கு அடுத்து வர பல பேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கிக்கும் ஹஜ்ருதீனுக்கும் பல கான்வர்சேஷன் நடக்கும். இது எல்லாத்துலேயுமே ஹஜ்ருதீன் வந்து நம்ம அப்பா கஷ்டப்பட்டு கட்டினாரு, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதான்னு சொல்லியிருப்பான். அதுக்கு லோக்கி வந்து நான் வந்து பியூர் பிளட்டாக பிறந்தவன், ஆனால் நீ வந்து ஒரு இல்லெஜிமேட், ஸோ உனக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பவர் இருக்குது, ஸோ நான் எப்படி வேணால் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல அடிப்பட்ட ஹஜ்ருதீனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு லோக்கி நீ ஏன் இவ்வளோ வீக்காக இருக்க, நீ வீக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உன் கூடயுமே வீக்காக இருக்கவங்கள தான் வச்சுக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே உன் மேலே வாந்தி எடுக்கணும் போல தோணுதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு சில கார்ட்ஸ்லாம் லோக்கி கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஓவராக போகிறீங்க, என்னதான் இருந்தாலும் அவரும் அவங்க அப்பாவோட பையன் தான், அண்ட் அவரும் இந்த எல்பாஃபோட பிரின்ஸ் தான் சொல்ல வருவார். அதுக்குள்ளே லோக்கி வந்து அவனெல்லாம் பிரின்ஸ்னு சொல்லிட்டு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு கத்துவான். இந்த இடத்துல நமக்கு நரேஷனில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. லோக்கி வந்து இது மாதிரி மற்றவங்களுக்கு பெயினும் சஃபரிங்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவான். பட் அவன் என்னதான் இப்படி எல்லாத்தையுமே பண்ணாலும் அவன் ஓன் ஹார்ட்டில் இருக்க போல அவனால் ஃபில்லே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிலாசபியில் ஒரு சேயிங் இருக்கு, ஹர்ட் பீப்புள். அதாவது காயப்பட்டவங்க மற்றவங்களை காயப்படுத்துவாங்க. லோக்கி சின்ன வயசுலேருந்து ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி பல காயங்களை அனுபவிச்சிருப்பான். அதுலேருந்து அவன் வெளியே வரதுக்காக மற்றவங்களை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இது கரெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல கிங் ஹரால்டு மட்டும் லோக்கியை ஈடா கிட்ட விட்டுருந்தா அட்லீஸ்ட் லோக்கி வந்து இது மாதிரி மாறாமல் இருந்திருக்கலாம். ஸ்டார்டிங்கில் லோக்கி வந்து நான் ஒரு பியூர் பிளட் சேர்ந்தவன், நீ எப்படி எனக்கு அம்மா வாங்கலான்னு சொல்லிட்டு ஈடாவை அதட்டி விட்டுருந்தாலுமே ஓவர் த டைம் அவனோட ஓன் அம்மா கிட்ட கிடைக்காத பாசம் வந்து ஈடா கிட்ட கிடைக்கிறப்ப அவனோட மனசுமே வந்து மாறும். இந்த ஒரு ரீசனால லோக்கியோட மனசுல இருக்க ஹோல் வந்து உருவாகாம இருந்திருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கு. இதுக்கடுத்து லோக்கி வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே போயிட்டு ரிலம் ஆஃப் டேட்குள்ள குதிப்பான். அண்ட் கீழே விழுந்தாலுமே லோக்கி வந்து செத்துருக்க மாட்டான், நான் ஏன் சாகலன்னு சொல்லிட்டு அதுக்கும் லோக்கி அழுதுகிட்டு இருப்பான். இந்த இடத்துல லோக்கியை நோக்கி ஒரு 4 பேர் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 4 பேர் யாருன்னு பார்த்தா அதுதான் ராக்ஸ் பைரட்ஸ். அதில் ஷீக்கி வந்து லோக்கியோட சைஸை பார்த்து மிரண்டு போயிட்டு ஓகே அவனை பார்க்கவே ஒரு ஜெயண்ட் மாதிரி தான் இருக்கு, அப்படின்னா நம்ம எல்பாஃப் வந்துடும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் லோக்கியோட ஃபேஸை பார்த்து உன்னோட மூஞ்சை பார்க்கவே ஒரு டெவிலோட ஃபேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அதில் ஒயிட் பீட் மட்டும்தான் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க.
ஒயிட் பீட் வந்து லோக்கியை பார்த்துட்டு இவன் ஜெயின்ட்னு தெரியும், பட் ஜெயின்ஸ்லுமே அவன் ரொம்ப பெருசாக இருக்கானேன்னு சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் லோக்கியை பார்த்து நீ ஏன் அழுதுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பான். அண்ட் இதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு ராக்ஸ் ஜெபக்கோட என்ட்ரி. ராக்ஸ் வந்து லோக்கி கிட்ட நான் வந்துட்டு 2 கொஸ்டின் கேட்பேன், எனக்கு எந்த கொஸ்டினுக்கும் நோங்கிற ஆன்சர் பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட்டு இதுதானே எல்பாஃப், அண்ட் செகண்டு இங்கே கிங் ஹெரால்டா பார்க்கலாமா. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் எஸ்ஸாக தான் இருக்கும், பட் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ்ஸாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்டையர் ஒன் பீஸ் மாங்காலே ராக்ஸோட ஃபேஸை காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு நரேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு கேரக்டரை தான் ஹெரால்டு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி ரெவரியில் பார்த்துருப்பான். ராக்ஸ் வந்து ரெவரியில் இருக்க ஒரு நேவி அட்மிரலை சிங்கிள் நடாக சாவடிச்சுட்டு அங்கே வந்து தடையமே இல்லாமல் தப்பிச்சு போயிருப்பான். இதுக்கடுத்து வேர்ல்டு கவர்மெண்ட்டே அவன் மேலே ஒரு பெரிய பவுண்டியை போட்டிருப்பாங்க. இதில் தக்குறனா இது எல்லாமே நடந்து பல வருஷம் கழிச்சு தான் அவன் பைரட் குரூப்பே ஸ்டார்ட் பண்ணுவான். இது மாதிரி நரேஷனில் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்டு அவன் டைட்டில் கார்டில் ஒரு 2 லைன் எழுதி போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் கேப்டன் ஆஃப் ராக்ஸ் பைரட்ஸ், அப்போனா அவன் இன்னும் ராக்ஸ் பைரட் குரூப்பை கிரியேட்டே பண்ணல. அண்ட் செகண்ட் ஒன் ஃபாதர் ஆஃப் எம்பரர் பிளாக்பியர்ட். எனக்குலாம் அதை படிக்கிறப்ப உடம்புல அப்படி ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ தேரியை பார்த்துருப்பான், ஜெபக் தான் வந்து டீச்சரோட அப்பான்னு சொல்லிட்டு, பட் இப்போ அது உண்மையாகவே ஆயிடுச்சு. ஜெபக்கோட கேரக்டர் டிசைனும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் நமக்கு நெக்ஸ்ட் வீக் எதுவும் பிரேக் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணல, ஸோ நம்ம தாராளமாக அடுத்த சாப்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சாப்டர் ஜெபக்கோட ரிவ்யூவோட முடியுது. நான் இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் அனிமே ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட விப் டிவி சைனிங் ஆஃப்.